Hello friends, welcome to my channel Cook with Banu. இன்னைக்கு இயற்கையான இன்கிரீடியன்ட்ஸை வச்சு வீட்டிலேயே சோப்பு தயாரிக்கலாம் வாங்க. 200 கிராம் கிளிசரின் சோப் பேஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கோம். 1 டீஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கோம். 1/2 கப் கத்தாழை ஜெல் எடுத்திருக்கோம். ஃப்ரெஷ்ஷான கத்தாழையிலிருந்து ஜெல் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஜவ்வாது எடுத்துருக்கோம். வேப்பிலை, குப்பைமேனி இலை, துளசி, இதெல்லாமே ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கைப்பிடி அளவு இருந்தால் போதுங்க. சோப் செஞ்சதுக்கப்புறம் இந்த மோல்டில் ஊற்றிக்கலாம். ஸோ இது எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் நம்ம மிக்ஸி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தண்ணி விடாமல் இந்த கத்தாழை ஜெல்லை வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கோம். சோப் பேஸை டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேஸ் நல்லா மெல்ட் ஆகி வந்துட்டுருக்குங்க. இது ஃபுல்லாமே மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சோப் பேஸ் கூட இந்த பேஸ்ட் நல்லா மிங்கிள் ஆகணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சமயத்தில் ஜவ்வாது பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற விட்டுட்டு சோப் மோல்டில் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம ஊற்றி எடுத்துட்டோம். இதை ஒரு 1/2 hour ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வெளியில் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா 5 மணி நேரம் வைக்கணுங்க. அப்போ தான் செட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துலேயே நம்மளுக்கு சோப்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப பர்ஃபெக்டான ஓவல் ஷேப்பில் அருமையான சோப்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இயற்கையான இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு நம்மளே சோப் தயாரிச்சிருக்கோம். இது குழந்தைங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. எந்த கெமிக்கலும் இல்லாததுனால நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்னஸும் ஃப்ரெஷ்னஸும் கொடுக்குங்க. மஞ்சள் போட்டிருக்கிறதுனால இதில் மஞ்சள் கலரில் நுரை வருது. ஸோ இது நம்ம ஸ்கின்னில் பிடிச்சிக்குமோன்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும். நல்ல அருமையாக நுரை வருது பாருங்கள். ஸோ நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து சோப்பு தயாரிங்க. வீட்டிலையே தயாரித்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கொடுங்க. ரொம்ப அருமையான வாசனையோட இயற்கையான சோப்பை தயாரிச்சிருக்கோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.